டியூஸ்டே மார்னிங். ஸோ காலைல 4 மணிக்கெலாம் ஏந்திச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஏந்திச்சிட்டேன். எப்பயும் போல் ஒரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு அந்த மாதிரி தான் ஏந்திச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு சீக்கிரமாக ஏந்திச்சிட்டேன்னு அது ஏன் ஏந்திச்சிட்டேன்றது கடைசி வீடியோவில் சொல்கிறேன் எண்டில். ஸோ கொஞ்ச நேரம் இருட்டில் அந்தளவுக்கு வீடியோ எடுக்கல. எப்பயும் போல் ஆக்சுவலாக வாட்ஸ்அப் பெருக்கி கோலம் போடுற மாதிரி போட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் வீடியோ வந்து இருட்டில் எடுக்கல. ரொம்ப இருட்டாக இருந்துச்சுனால எடுக்கல. ஸோ ஒயிட் கோலமாக தீர்ந்துடுச்சு. ஸோ அதனால் கலர் போட்டதுனால ஒரு மாதிரி சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ஒயிட் கலர் கோலமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டலாம். ஸோ காலையிலே ஒரு 5 மணிக்கு இந்த குருவி சத்தம், இந்த சேவல் அந்த கூவுற சத்தம்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. தெருவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா தூங்குறாங்க. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு இந்த புறா சத்தம்லாம் கேட்குறது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக எப்படி காலையில் எழுந்தி காஃபிலாம் போட்டு குடிச்சதுக்கப்புறமா மதியத்துக்கு லஞ்சுக்கும் காலைக்கு டிஃபனுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ்க்கு போகிறேன். ஸோ தையல் கிளாஸோட 2வது நாள் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி காலையில் சிம்பிளாக வந்து அம்மா வந்து புளிச்சக்கீரை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை புளிச்சக்கீரையும் அப்புறம் வந்து புளி சாதம் மிக்ஸ்டு வந்து பண்ணியிருக்கேன். புளி சாதம் வந்துட்டு வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ அதுவும் வீட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ புளி சாதமும் அப்புறம் வந்துட்டு புளிச்சக்கீரை சாதமும் இன்றைக்கி அதே சிம்பிளாக வச்சுட்டு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே நான் எடுத்துக்கிட்டேன். சாரி லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கு மட்டும் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன் நான். ஸோ தம்பிக்கு மட்டும் இட்லி ஊற்றி அவனுக்கு சட்னி ஊற்றிட்டேன். ஸோ காலையில் எனக்கு சாப்பாடு நான் இதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ புளி சாதம் அண்டு புளிச்சக்கீரை வாழைக்காய் வறுவல் எடுத்துட்டேன். சைடில் வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு ஸ்டாக் வச்சுருந்தது. இந்த பச்சை மிளகா மோர் மிளகா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு டைம் இல்லைன்றதுனால நான் இப்போ இன்றைக்கி தான் காலையில் ஃப்ரீயாக இருக்குன்னு எடுத்துட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல. அப்பனை பார்க்க போயிட்டேன். ஸோ எங்கள் டாடி பார்க்கலாம் எப்படி? ஸோ அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இன்றைக்கி அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனாலே என்னவோ தெரியல. எனக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு அவர் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் இவ்வளோ நாள் நான் வராமல் இருந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு ஸோ நான் கிளாஸ் கிளம்பிட்டேன். ஸோ விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ எப்பயும் போல் ஆக்சுவலாக 6 விளக்கு ஏற்றல, 2 விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு கோவிலில் சுற்றிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வந்துட்டேன். ஸோ லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு விஷயம் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னும் போது எப்பயுமே கடவுள் தான் நம்ம கூட இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் கடவுள் எப்பயுமே என் கூட இருக்கிறாருன்றது. ஸோ நோ பயம். ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு. அதோட எனக்கு என்ன பயம் எனக்கு சொல்லுங்கப்பா. ஸோ ஒன்றுமே கிடையாது. முருகர் எப்பயுமே எல்லாருக்குமே என் கூடயே இருக்கிறார் போது எனக்கு என்ன பயம் எனக்கு. எங்கள் டாடி என் கூடயே இருக்கிறாரு. ஸோ எனக்கு எந்த பயம் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிவிட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஸோ அங்கேயும் கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சிவபெருமானையும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி கிளாஸோட 2வது நாள் இன்றைக்கி. நேற்று ஸ்டிச்சிங்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கல. நேற்று ஃபுல்லாக வந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக பெடல் தான். ஸோ நாளையிலேருந்து தான் வந்து ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு போயிட்டு எல்லாமே மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்கிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.